ஹாய் டாமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் ஹஷு வித் எஃப்எஃப். நான் உங்கள் ஹஷு. எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? எனக்கு எவ்வளோ கிளாடாக இருக்குன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்சேன் என் போஸ்ட் யாருக்கும் போகலன்னு. நான் இப்போ தான்டா பார்க்குறேன். ஸோ சாரிடா. 7 லைக்ஸ் வந்திருக்கு. கலாட்டா கல்யாணத்துக்கு வியூஸ் எந்த அளவுக்கு எனக்கு வரலன்ட்டு ஏன்னு தெரியல, ஆனால் லைக் வந்துருந்துச்சு. ஸோ ஒருத்தர் செகண்ட் பார்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பிடா. அவங்களுக்காக அண்ட் மற்ற வியூவர்ஸ்க்காகவும் செகண்ட் பார்ட் டக்குன்னு போட்டுடலான்னு வந்துட்டேன். எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு இப்போ தான் 12th, நிறையா கஷ்டம் இது அப்படின்னு நிறையா இருக்கும். ஸோ அந்த இதில் நம்ம எஃப்எஃப்ஐ கேட்டு ஜாலியாக இருங்கடா, அதுதான் எனக்கு முக்கியம். யாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் செல்ஃபை கூலாக இருங்க. அண்டு நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. என்ஜாயான மூமெண்ட்ஸ். லைஃப் இஸ் ஆல்வேஸ் அ ரன்னிங் கேம். நம்ம எப்போவுமே வரையிலேயே ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் தடுக்கி விழுந்துருவோம். நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் தான் நம்ம லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். ஓகேவாடா? சரி, நம்ம ஒன்றும் பெரிய அறிஞர்லாம் கிடையாது. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாண்டா. ஃபஸ்ட் பார்ட்டில் எதில் விட்டுருந்தோம்னா, ஜங்குக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கல்யாணத்தை எப்படியா நிறுத்திடலாம், என் அண்ணன் கல்யாணத்தை நிறுத்திடாதுன்னு சொல்லிட்டு தேங்க கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி ரூமில் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தான் ஜேகே அந்த அவனோட ரூமில் அங்கே அப்படியே நடந்துகிட்டே இருக்கான். இங்கிட்டும் அங்கிட்டும் என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம், நம்ம பாட்டுக்கு இவனை எழுத்துட்டு வந்துட்டோம், ஏதாவது பண்ணணுமே, இல்லைன்னா கொன்னே போடுவான்னு பற்றி பார்த்துட்ருக்கேன். அங்கே தான் தேங்க உட்காந்துருக்கான். அவனும் நல்லா சுகர் பிபி அந்த மாதிரி நடந்துகிட்டே இரு, மற்றபடி எதுவும் கிழிச்சிடாத அப்படின்னு. டேய், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிச்சுட்ருக்கேன், சும்மா என்னடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். எங்கடா யோசிச்ச? உன்னை பார்த்தா யோசிக்கிற மாதிரியே தெரியலையா? தெரியாது. நல்லா வக்கனையாக உட்காந்துட்டு யோசனை மட்டும் எவன்கிட்டயே வரணுன்னா எப்பட்றா வரும் அப்படின்னு சொல்லிட்டா வரும். நடந்துகிட்ருக்க. பேசாமல் ஒன்று பண்ணலாம், மாப்பிள்ளையை கொல்லலாம் வேணாம். ஆனால் மாப்பிள்ளைக்கு ஏதாவது கை உடஞ்சி, கால் உடஞ்சி, மூக்கு பேந்து அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா, ஐயோ என்னடா கல்யாணமே நடக்கலை, அதுக்குள்ளே மாப்பிள்ளைக்கு இவ்வளோ அவசகுணமா, இந்த பையனே வேணான்னு சொல்லிட்டு அவங்களாம் போயிடுவாங்கள்ல அப்படின்னோடனே தேங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா? எனக்கு தெரிஞ்ச சிட்டியில் இது ஆகாது, ஆனால் கிராமத்தில் கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க தேங்கும். அப்போ போகிறோம், போய் மாப்பிள்ளை கையை உடைக்கணும். ஆமாம், நேராக போய் மாப்பிள்ளை கையை உடச்சிட்டு, எதுக்கு இவன் தான் உடச்சான்னு சொல்லி என்னை நாள் போட்டு கும்பவா அப்படின்னோடனே வேறு என்ன பண்ணுறது, ஐடியா பண்ணும். நம்ம பண்ணுற மாதிரியே அவங்களுக்கு தெரியக்கூடாது, எதார்ச்சியாக எப்படியோ அப்படி தான் நடக்கணும், சரியா அப்படின்னோடனே அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்ல, அவன் லூஸா இல்லை கண்ணு தெரியாதவனா? அது என்னமோ உண்மை தான், அவன் பார்த்து தான் இருப்பான். நம்ம தான் அவனை எப்படியாவது ஏதாவது பண்ணி கையை காலை உடைக்கிறோம் அப்படின்னு சொல்ல தேங்கும். அப்போனா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, இதுக்கும் வா, எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அப்போ தான் எல்லோரும் வெளியில் அவங்க அம்மா தான் தேங்கு அப்படின்னு சொல்லிட்டு டோரை பிடிச்சி நாக் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஜேகேவும், நீ எங்கடா இந்த ரூமில் இருக்குன்னு உங்கள் அம்மாவுக்கு எப்படா தெரிஞ்சிச்சு அப்படின்னோடனே, தேரல ஏதாவது வாண்டு சொல்லி விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கதவை திறக்க, என்னடா பண்ணுறீங்க, உன் மாமா கூட பேசுகிறியா அப்படின்னோடனே, அம்மா சும்மா இருமா மாமா சாமான்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஜேகேவும் அத்தை அப்படின்னோடனே, என்ன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. டேய், உன்னை கட்டுறான் கட்டல, ஆனால் மாப்பிள்ளை தானே, அதனால தான் சொன்னேன், நீ சொல்லு மாப்பிள்ளை என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லாத்தா நீங்கள் என்ன இந்த பக்கம் கூப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லவும், அது ஒன்றும் இல்லைடா, நம்ம வயல் இருக்குல்ல, அங்கே இன்றைக்கி தான் நெல்லெல்லாம் விதைக்கலான்னு இருக்கோம். இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கிறதுனால எல்லாரையும் கூட்டிகிட்டு அப்படியே நம்ம வயல் பக்கத்தில் இருக்கிற குலதெய்வத்துக்கும் ஒரு பூசையை போட்டு பொங்கலை வச்சு அப்படியே வயலில் நெல் விதைக்கலான்னு இருக்கும் அப்படின்னோடனே அவங்களும் பார்த்துட்டு, போச்சு இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க 2 பேரும். அப்போ தான், என்னடா 2 பேரும் முழிச்சிட்ருக்கீங்க, அங்கே தாத்தாலாம் கிளம்பிட்டாரு, எல்லோரும் கிளம்பி தான் நிற்கிறாங்க, நீங்களும் வாங்க போகலாம் அப்படின்னோடனே,
ஏன் அத்தை எல்லாரும் வரணுமா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, ஆமாண்டா எல்லாரும் வரணும் வா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. தேங்கும் மவனே எதுவும் பண்ணலை உன்னை கொன்னுடுவேன்ற மாதிரி பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. ஜேகேவும் இன்றைக்கி என்ன பண்ணுறது, அவ்வளோதான் தேங்க் ஒரு நாள் கோவிந்தா தான் அப்படின்ற மாதிரி அவரும் பின்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ நேராக எல்லோரும் வயலில் தானே நிற்கிறாங்க. தேங்க இன்றைக்கி தான் வந்து இந்த சின்ன வயசில் பார்த்தது அதை விட இன்றைக்கி கொஞ்சம் மாறி தான் இருக்குது. ஏரியாலாம் கொஞ்சம் பெருசான மாதிரியே இருக்குது. நீங்கள் அங்கே தேங்கும் அவங்க அம்மா கிட்ட, ஏம்மா நான் இருக்கும்போது இந்த வயல் இத்தினோண்டு தான் அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாச்சும் வாழ்ந்துருக்கேன், எதுவும் புறம்போக்கு நிலத்தை அடைச்சிட்டிங்களா என்ன அப்படிங்கிறாரு. ஏன்டா உனக்கு எங்களை பார்த்தா ஃபோர்ஜரி ஃபேமிலி மாதிரி தெரியுதா, பல்ல உடச்சி அடுப்பில் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா வளராதம்மா போமாங்கிட்டு அப்படின்னொன்னே, அப்படி அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் அங்கிட்டு போயிட்டுருக்காங்க. தேங்கும் ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்க, அப்போ தான் அந்த பண்ணையார் பையன் இருக்கான்ல அவன் வந்து அவங்க அப்பா கூட வந்திருப்பான் காரில். ஸோ அவனை பார்த்துட்டு தேங்கும் இவன் எதுக்கு இங்கே வந்தான், ஐயோ வீட்டிலையே இழிச்சு கடுப்பேற்றுவானா இங்கேயும் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் இதில் வருவா பார்ப்பீங்களே, அப்போ உங்கள் மாப்பிள்ளை ஜிகே பிகே என்னாச்சு இந்த மாதிரி அந்த மாதிரி தான் அவனும் அத்தை மாமா அப்படின்னு சொல்லி இரிச்சிட்டே இருப்பான். ஸோ தேவைக்கு அது டென்ஷன் ஆகுது. பரதேசி பயம் அப்படின்னு ஏன்னா இவனுக்கு தான் 32 பல்லு இருக்கிற மாதிரி வந்து சிரித்து பயமுறுத்துறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் வந்து என்ன மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி தேவங்கோட அப்பா கேட்க, என்ன மாமா எப்படி கேட்டுவிட்டீங்க, நான் என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னோடனே தேங்கும் இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கு. அப்போ தான் அவன் தேங்காய் பார்க்குறான். தேங்காய் பார்த்தோன்னே தேங்கு அப்படின்ட்டு வர, ஐயோ பெரிய பல்லு வச்சுருக்கிறவன் பார்த்து சிரிக்கிறான்டா, இந்த பக்கம் வந்தால் நான் செத்தேன் அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட போய் நின்றுட்டு, ஜேகே ஏதாவது பண்ணி தொலைடா அப்படின்னோடனே, என்ன பண்ணுறது, அவன் அவனை கட்டிக்க போகிறான், நான் இடையில வந்து என்ன தடா கிளிக்க அப்படின்னோடனே, இங்கே பாரு அவன் என்னை கட்டிக்குவான் வெட்டிக்குவான்னு சொன்னான், உன்னையும் சேர்த்து குத்திட்டு செத்து போயிடுவேன், பேசாமல் ஏதாவது பண்ணுடா அப்படின்னோடனே, இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அப்புறம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை போட, என்ன வந்து தடுக்கிறீங்க, நான் போய் தேவங்கிட்ட பேசக்கூடாதா அப்படின்னோடனே, பேசலாம் மாப்பிள்ளை, அதுக்கு முன்னாடி இங்கே வாங்க நம்ம வயல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம், அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஏரியா போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னொன்னே, இல்லை எனக்கு வயல் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் ஜேகே தான் நீ வான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டாரு. தேங்கும் அப்பாடா ஒரு தொல்லை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவர் நின்றுட்டுருக்கு. அப்போ தான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்ருக்காங்க எல்லோரும். ஸோ பார்த்தா சாமிலாம் கும்பிட்டு எல்லாருமே இறங்கி வந்து சின்ன குழந்தைங்க கையிலலாம் கொடுத்து தெளித்து விட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றாங்க. அப்படியே இந்த சாமி காலில் வச்சு எடுத்து அப்படியே எல்லாருக்கும் கொடுத்து தெளித்து விட்டுவாங்க. அப்படின்னோடனே தேங்கும் கொடுக்குறாங்க. தேங்கும் அந்த கொஞ்சம் படியில் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு அங்கே நிறைய இடம் அது ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக அவங்களோட தான் பெரிய குடும்பம். ஸோ அதனால் எல்லோரும் ஒன்றா தான் இருப்பாங்களா. ஸோ அதனால் வந்து நிறைய நிலம் எல்லார்ட்டும் தனித்தனியாக இருந்தாலும் அவங்களாம் ஒன்றா இருக்கிறதுனால எல்லோரும் ஒன்றா தான் பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் நீ போய் அந்த பக்கம் தெளிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கு கொடுக்க ஜேகேவும் தேங்கு கூடயே போகிறான். தேங்கும் ஜேகேவும், பார்த்தியா நான் பேசாமல் ஓடி போயிருந்தேன்னா இந்நேரம் இந்த பிரச்சனையே இருக்காது. இப்போ ஒன்றால் இன்றைக்கி ஒரு நாள் போச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, எப்பட்றா கல்யாணத்தை நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, நீ நினச்ச உடனே நிறுத்திடுவாங்க பாரு அப்படின்னோடனே, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தேங்கு கேட்க, இருடா வரும் பாயிண்ட் வரட்டுங்கிற மாதிரி நேரம் வரட்டுங்கிறாரு ஜேகேவும். உன் நேரம் என்றைக்கு வருது, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தெளிச்சிட்ருக்க. அப்போ தான் வந்து அங்கே இருக்க சின்ன பிள்ளைங்களும் வந்து தெளிச்சிட்டு தேங்கண்ணே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னானே, நான் படியே வச்சுக்கோங்க போய் தெளிங்க போங்க அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஜேகேவும் வந்து பார்த்து பத்திரம் படி அப்படின்னோடனே தேங்கும், ஏன்டா அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கோ உனக்கு படி பத்திரமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இருடா யோசிக்கலாம், இன்னைக்கு என்ன நாளைக்கு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த இது ஜேகேவும், இரு நான் கொஞ்சம் போய் நெல் வாங்கிட்டு வரேன்னு இப்படி போக அந்த பண்ணையார் போய் வந்துட்டான். அப்புறம் என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் நம்மளாம் இங்கெல்லாம் விளாண்டுருக்கோமே அப்படின்னோடனே தேங்கும்,
ஞாபகம் இல்லை அப்படின்னோடனே பரவாயில்ல இருக்கட்டும் இப்போல்லாம் என்ன எல்லாம் ஞாபகம் வந்துட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவாங்க தோல் அப்படி நைஸாக கை வைக்க தேவாங்கு தான் அங்கே பயங்கர பிபி ஏறிட்டுருக்கு. வித்தா கீழே கிடக்கிற கல் எடுத்து மூஞ்சிலே அடிச்சிருவான் போல். ஸோ அந்த அளவுக்கு கோவத்தில் மனுஷன் நின்றுட்டுருக்கேன். அப்புறம் நீ சின்ன வயசில் கொஞ்சம் அழகாக க்யூட்டாக இருந்த, ஆனால் வளர்ந்தோடனே ரொம்ப அழகாயிட்ட அப்படின்னோடனே உன்ன மாதிரியே எல்லோரும் இருப்பாங்களா அசிங்கமாக அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. நல்ல வேலை சொல்லலை அவனும். என்னத்தையா என்னை அப்படி பார்க்குற, நம்ப முடியலல்ல, நான் சின்ன வயசோட இப்போ ரொம்ப அழகாயிட்டல உன்ன மாதிரி அப்படின்னோடனே அதை எப்பட்றா என் வாயால் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் பார்த்துட்ருக்க. அப்போ தான் ஜேகே வரான். என்ன மாப்பிள்ள இங்கே நிற்கிறீங்க, நீங்கள் தான் தேவங்கிட்ட விடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அது போகலாம் மாப்பிள்ள அங்கே பாருங்கள் அந்த பக்கம் தெளிக்கவே இல்லை, உங்கள் கை ராசி ரொம்ப கேவலமான ராசின்னு சொல்ல, என்னது ரொம்ப லட்சணமான ராசின்னு சொல்ல வந்தேன். அதனால் நீங்கள் அந்த பக்கம் போய் தெளிச்சிங்கன்னா பயிர் செழிச்சு தள்ளிடும், போங்க போய் அங்கிட்டு போய் தெளிங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்து அமுச்சு விட்டுட்றான். அவனும் நான் தேங்க கூட நின்று தெளிக்க, ஐயோ அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க போய் அந்த பக்கம் தெளிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டு அப்படியே விரட்டி விட்டுட்றான். தேங்கும் பாத்தியாடா எவ்வளோ என்னை டென்ஷன் பண்ணுறா தெரியுமா, எனக்கு வர காண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கல் கிடைக்கிது எடுத்து மண்டையிலே அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். சீக்கிரம் டே யாராவது பார்த்து தொலைஞ்சிட போதாங்களா, கீழே போட்டு தொலைடா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். தேங்க கீழே போட்டு சீக்கிரமாக ஒரு ஐடியா சொல்கிறேன், இல்லைன்னா இவனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு கூட போயிடுவேன், அவ்வளோ கோவம் வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்ருக்காரு. சரி என்ன ஜெயிக்கவும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் தான் இருக்கேன்ல, கல்யாணம் நடக்காதுன்னா நடக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு உன் மேலே நம்பிக்கைலன்னா போட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டுருக்கு. சரி நம்புகிறேன் போவாத அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அவரும் நம்பிக்கை தான் வாழ்க்கை, ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் எல்லோரும் அப்படியே தெளிச்சுலாம் விட்டுட்டு வந்துட்டு இப்போ தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட போகிறாங்க. இந்த பண்ணையார் பையன்தான் தேங்கிட்ட உட்கார, தேங்கு அப்படியே இந்த இலையை அப்படியே இலை தான் போட்டிருப்பாங்க தரையில். ஸோ அப்படியே இலையை இழுத்துட்டே அப்படியே பக்கத்தில் ஜேகே தான் இருப்பான். அவன் கிட்ட அப்படியே ஒட்டி போய் உட்காந்துட்ருக்கான். அவன் என்னென்னா இவன் விட மாட்டான்னு சொல்கிற மாதிரி அவனும் ஒட்டி வந்துட்டுருக்கான். தேங்கும் இதுக்கு மேலே அவன் வந்தான் நான் உன் மடியில் தாண்டே ஏறி உட்காரணும், ஏதாவது சொல்லுடா அப்படின்னோடனே மாப்பிள்ள அப்படின்னோடனே என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மாப்பிள்ள அந்த பக்கம் கொஞ்சம் எறும்பாக இருக்குது, நீங்கள் ஒட்டி ஏதாவது கச்சிர போகுது, நீங்கள் கொஞ்சம் தள்ளியாக உட்காருங்க மாப்பிள்ள, எறும்பு கச்சா வலிக்கும்ல அப்படின்னோடனே. அப்போ தேங்க எறும்பு கிடைக்காதானே, அவன் இந்த பக்கம் தானே இருக்கான் அதெல்லாம் எறும்பு கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அவரும் என்னடா நீங்கள் அப்படின்ற மாதிரி அவனும் அங்கே உட்காந்துருக்க தேங்கும் டென்ஷன் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் நேரம் அமைதியாக பொறுமை காக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க. அங்கே தான் ஜேகேவோட பெரியப்பாவும் இப்படி குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ நல்லாயிருக்கு, இப்படி நம்ம வயலில் சாப்பிட்டுலாம் எவ்வளோ நாள் ஆச்சுல அப்படின்னோடனே அப்படியே எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் இந்த மாதிரிலாம் எல்லோரும் ஒன்றா இருந்து ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி. நாம்ஜின் கல்யாணத்துக்கு கூட எல்லாருமே இல்லை, நிறைய பேருக்கு நிறைய ஒர்க், எல்லோரும் ஒரு மூலையில் அப்படி பிரிஞ்சிருந்தாங்க. ஆனால் இப்போ யூமினோட கல்யாணம் ப்ளஸ் தேங்கோட கல்யாணத்துக்காக தான் 2 கல்யாணம்னால குடும்பமே ஆஜராகி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேங்கு கேட்கும் போது ஒரு நிமிஷத்தில் இவங்க சந்தோஷத்தெல்லாம் உடச்சிட்டு ஓட பார்த்தோமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ அங்கே தான் பக்கத்தில் இருக்க வேற எனக்கு முருங்கைக்காய் பிடிக்குமா நான் தரவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி விட பார்த்துட்ருக்கா தேங்கு. இவானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்க ஜெயிக்கவும் அவனுக்கு முருங்கைக்காலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுறாரு. அவனை ஏங்க நான் அவன்கிட்ட பேசவே கூடாதா அப்படின்னோடனே, என்னம்மா அப்படி இப்படி கேட்டுட்டீங்க, இந்த கிராமம்ல கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பேசலாம் கூடாது, நீங்கள் பேசாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இதுக்கு மேலே இவன் இங்கே இருந்தால் நானே அவனை கொலை பண்ணிடுவேன், பேசாமல் எந்திரிச்சுவான்னு சொல்லிட்டு தேங்கும் ஜேக்கவும் எந்திரிச்சு கை கழுவ போயிட்டாங்க. ஸோ அப்போது எல்லாரும் 2 பேரும் கை கழுவிட்டே பேசிகிட்டே வர தேங்கும் நீ சொன்னது என்னமோ கரெக்டு தான், குடும்பமே இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் கல்யாணத்தை பார்க்க போகிறோம், நம்ம குடும்பம்லாம் இணைஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நான் போய் அதை உடைக்க பார்த்துட்டேன் அப்படின்னோடனே ஜெயிக்கும். இப்போ புரியுதா உனக்கு,
நானே இது ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன்னால தான் லீவ் போட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா நானும் லீவ்லாம் போட்டது கிடையாது. ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே திரும்பி பார்த்துப்பா என் ஊர்னா என் ஊர் தான். வயல், அந்த தண்ணி, இந்த ஸ்மெல்லு, அப்புறம் இந்த காற்று எங்கே போனாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிகிட்டு இருக்கேன். தேங்காவும் இப்போ தான் நானும் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. சாப்பிட்ட எல்லோரும் முடிச்சுட்டு அவர் சாயங்காலம் போல் எல்லாம் நல்லா பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு தேவங்களாம் அந்த குட்டீஸ் கூட விளாண்டுட்டு ரொம்ப ஜாலியாக இப்போ வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ வீட்டில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தேங்கும் தேக்கவும் தான் அப்படியே மொட்டை மாடியில் நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு 2 பேரும் முழிச்சிட்ருக்காங்க. நாளைக்கு வேறு வந்தால் 2 நாள் தான் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் எனக்கு அவனை தாலி கட்டிடுவான். போச்சு, நான் செத்தேன். அவன் மட்டும் என் கையில் தாலி கயிறு கற்றுனா நான் தூக்க கயிறில் தொங்கிடுவேன்டா அப்படின்னு நானே ஜெயிக்கவும். ஸோ அறுக்காதடா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னோடனே, டேய் 2 நாள் தாண்டா இருக்குது, கிட்ட நெருங்கி வர பக்குன்னு இருக்குது அப்படின்னோடனே அப்போ தான் வந்து இது நாம்ஜூனும் ஜின்னும் வராங்க. அவங்களுக்கு ரொம்ப லைக் நாம்ஜூனும் ஜின்னுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாம்ஜூனுக்கு வந்து வேலை வேறு எங்கேயோ கிடச்சிருக்கும். ஸோ அவன் அங்கே போயிருப்பான். ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கான், அவனுக்கு லீவ் கிடைக்கல. ஸோ இங்கே வந்திருப்பான். ஸோ அவனும் வீட்டுக்குள்ளே வர என்ட்ராக எல்லோரும் ஒரே ஆர்ப்பாட்டம், லைக் நாமும் ஜின்னும் வந்துட்டாங்கன்னு சொல்லி கத்திகிட்டு இருக்கு. அப்போ தான் மேலே இருக்கிற தேவனுக்கும் ஜேகேக்கும் கேட்குது, அண்ணன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி ஜேகே பார்க்க, ஏன் ஒன்று வந்துட்டானா அப்படின்னு சொல்ல, என்னடா லூசு மாதிரி கேட்குற, ஏன் அண்ணன் வந்துட்டான், உன் அண்ணன் வரமாட்டானா? ஏன்டா எங்கள் அண்ணன் தானே உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்கான், அப்போ எங்கள் அண்ணன் வந்தால் உங்கள் அண்ணன் வந்து தானே ஆகணும் அப்படின்னோடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கீழே போகிறாங்க. போயிட்டு நாம்ஜூன்டா அப்படியே ஜேகே ஹக் பண்ணிட்டு, அப்பா ரொம்ப நாள் ஆச்சுலடா அவனை பார்த்து அப்படின்னோடனே ஜேகேவும் ஆமாம் என்னடா நோஞ்சா மாதிரி இருப்ப, இப்படி மஸ்குலர் பாடியில் நிற்கிற, என்னை விட கொஞ்சம் கட்டு மஸ்தாவே இருக்கியே, என்ன ஒரே ஆளோட கவனிப்பா அப்படின்னு சொல்லி நாம்ஜூனை கேட்க, நாம்ஜூன் சிரிச்சுட்டே அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. சின்னும் யார், உங்கள் அண்ணன் நான் போட்ட சொரத்துட்டு இப்படியா, நீ வேறு, அதெல்லாம் அவர் அப்படியே கோழி குத்துற மாதிரி அப்படி கொத்திட்டு தான் இருப்பார், இல்லை எரி கொறிக்கிற மாதிரி கொறிச்சிட்டு தான் இருப்பார், எப்படி வளர்த்தாருன்னு அவரை தான் கேட்கணும் அப்படின்னோடனே ஜேகேவும் அண்ணே ஏதாவது ரகசியம் இருக்கா எனக்கும் சொல்ல, நானும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே பேசாமல் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இங்கே தியாகனா, அண்ணே நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னோடனே சின்ன தான் இப்போ தியாங்க சரசரன்னு இழுத்துட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்துட்டு, என்னடா நடந்துகிட்ருக்கு, என்னடா உனக்கும் பணியார பையனுக்கும் கல்யாணங்கிறாங்க அப்படின்னோடனே, உனக்கும் அப்படி தான் இருக்கா, எனக்கும் அப்படி தாண்டா இருக்குது அப்படிங்கிறாரு. என்னடா விளையாடுறியா, இது ஒன்றும் விளையாட்டு கிடையாதுடா, கல்யாணம் அப்படின்னோடனே நான் மட்டும் இல்லைன்னு எங்கடா சொன்னேன், எனக்கே தெரியாது, ஊர்லேருந்து வரேன் திடுப்புன்னு கல்யாணங்கிறாங்க, எஸ்கேப் கூட ஆக முடியலடா அப்படின்னோடனே, எது தெரியாதாடா, நிஜமா உனக்கு தெரியாதுடா, நான் இப்போ என்னடா சொல்லுவேன், ஹிந்திலேயாடா சொல்லிகிட்டு இருக்கேன், தமிழில் தானடா சொல்கிறேன், தெரியாதுடா எனக்கு அப்படிங்கிறாரு. சின்னக்கும் என்னடா அந்த இளிச்ச வாய்ப்பா என்னடா போய் உனக்கு கல்யாணம் பண்ணுறான், ஐயோ எனக்கு கேட்கும் போதே காதில் ஏதோ ஈயத்தை காய்ச்சி ஊற்றுறது போல் இருக்குது, நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு அவன்கிட்ட இதான் கேட்கணும்னு நினச்சி அதான் கேட்குறேன் அப்படின்னோடனே, தெரியாதுடா எனக்கு வேறு ஏதோ நான் இங்கேருந்து போயிட்டேன்னா யூமினோட கல்யாணம் நின்றுமோன்னு பயமாக இருக்குது, அவங்க 2 பேரும் ரொம்ப ஆசையாக இருக்காங்க அதான் அப்படின்னோடனே, சரி ஜிமின் எங்கே இருக்கான், மேலே இருக்க ரூமில், அவன் இப்போல்லாம் யாரையும் பார்க்க மாட்டேங்கிறான், அப்படியே தனியாக ஃபேஸ் பேக்லாம் போட்டு பளபளன்னு ரெடி ஆகிட்ருக்கான், எனக்கு தான் அவன் மூஞ்சி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, நான் வந்ததுலேருந்து அவனை எதுவும் பார்க்கல அப்படின்னோடனே, சரி நான் போய் பார்க்குறேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்க்குறதுக்கு அப்படியே மேலே போக தேங்க தான் எல்லாருக்கும் தெரியுது அவனுக்கும் எனக்கு செட் ஆகாதுன்னு, ஆனால் யாராலையும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியலையே அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு அந்த கட் அவுட்டை பார்க்க அவருக்கு எவ்வளோ கோபம் வருது, நாளைக்கு ஓடி போய் அந்த கட் அவுட்டை அப்படி கிழிச்சு எரிஞ்சிடணும் போல் தோணுது, அவ்வளோ கோபம் வருது. ஏன்னா அது ரொம்ப பெரிய கட் அவுட்டு, லைக் இழிச்ச மாதிரி ஈன்னு ஒரு பல்லு, அதை பார்க்க தேவைக்கு அவ்வளோ கோபம் வருது, மனுஷன் கொலை காண்டில் நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ வந்து இங்கே ராம்ஜோன் தான், ஜேகே என்னடா இந்த பண்ணையார் பையனுக்கு போயும் தேவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்ல, நான் நினச்சேன் நீ தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொருளை எடுத்து வச்சு சொல்ல, யார் நான் அவனை, நீ வேற போடா
அவனை கல்யாணம் பண்ணால் எனக்கு பாயசம் வச்சு கொண்டுருவான், அவனெல்லாம் மனுஷன் கல்யாணம் பண்ணுவானா அப்படின்னோடனே, டேய் என்ன எப்படி சொல்கிற, அவன் முறப்பையன் தானே, சின்ன வயசில் கேட்கும் போதெல்லாம் 2 பேரும் டிங்கு டிங்குன்னு ஆட்டினீங்க மண்டே அப்படின்னோடனே, நீ தான் சொல்கிறல்ல சின்ன வயசுன்னு, பின்ன இப்போ ஏன்டா கேட்குற, நீ வேறு, அவனே இந்த பண்ணையார் பையன் கூட நடக்கிற கல்யாணம் பிடிக்கலங்கிறான் அப்படின்னோடனே நான் சொன்னோம், என்னது பிடிக்கலையா, டேய் இது பெரிய விஷயம்டா, அவங்க எவ்வளோ பெரிய சம்மந்தம், எவ்வளோ பெரிய ஆளுங்க, கல்யாணம்லாம் நின்றுச்சு மவனே கொலையாக பண்ணிடுவாங்க, நீ வேறு ஏன்டா குண்டை தூக்கி போடுற அப்படின்னோடனே, டேய் நான் சொன்னேன் நிஜமா அவனுக்கு பிடிக்கலையாண்டா, அவன் ஓடி போகிறதுக்கு கூட ட்ரை பண்ணான்டா அப்படின்னோடனே நான் சொன்னேன், அப்படி தான் வாயில் கை வச்சுட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டாரு. என்னடா சொல்கிறீங்க, பேசாமல் லீவ் போட்டதுக்கு நான் அங்கே ஒர்க்லேயே இருந்திருப்பேன் போல், இங்கே எத்தனை தலை ஊரில் போகிறதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் சொல்ல, அடைச்சி ஒரு பிரச்சனைனா ஓடி போக பார்க்காதடா ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்காரு. அப்போ தான் வந்து கதவை இன்னொரு யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. பார்த்தா இப்போது இப்போ தான் அவங்க தேவங்களோட சித்தியும் போய் அப்படியே கதவை திறக்க பார்த்தா மண்டையில் ஃபுல்லாக கலர் அடிச்சுட்டு கோழி குண்டு மண்டை மாதிரி ஒருத்தர் நிற்கிறான். வேறு யாரும் இல்லை, ஹோப்பி தான். பதுவை தேவங்க உட்காரனா அப்படின்னு சொல்லி கேட்க அடுக்குன்னு கதவை சத்தி விட்டுட்டாங்க. ஹோப்பியும் என்னடா வந்தவனுக்கு ஒரு மரியாதை கூட இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்க, அப்போ தான் வந்து எல்லோரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சித்திக்கிட்ட கேட்க, யார் தட்டினா அப்படின்னு சொல்லி கேட்க, அது அவனோ குருவி கூட மண்டையன், ஒரு வேளை கோழி வைக்க வந்துருப்பான் போல், நம்ம தான் கோழிலாம் வாங்க மாட்டோமே, அதுவும் வைக்கிறதெல்லாம் போண்டா கோழியாக தான் இருக்கும், அதான் அடிச்சு அமைச்சிட்டேன் அப்படின்னு ஒன்று திருப்பி கதை தட்டுறாங்க. ஸோ அவனும் போக மாட்டான் போலையே, நான் கோழிலாம் வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் திறந்துட்டு, இங்கே பாரு நாங்கள் கோழிலாம் வாங்குறது இல்லை, உன் கோழியெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், ஒழுங்கா கிளம்பு கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி தான் சொல்ல, ஹலோ யாரை பார்த்து கோழி விற்கிறவங்கிறீங்க, நான் தேவங்கோட ஃப்ரெண்ட் அப்படின்னோடனே, தேவங்கோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டு குறுன்னு பார்க்குறாங்க. என்னடா இவன் ஆளுக்கும் பார்த்தா தேவங்க ஃப்ரெண்டு மாதிரியே தெரியலையேன்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வேணால் தேவங்க கூப்பிடுங்க, என்னை தெரியலன்னு சொன்னால் நான் இப்படியே போகிறேன் அப்படின்னோடனே, நீ வேணா பாரு, நீ நினைக்கிற தேவங்க இருக்காது, அந்த பக்கம் அந்த குப்பத்தில் ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹலோ அதெல்லாம் இல்லை, இங்கே தான் இருக்கான், எனக்கு தெளிவாக அட்ரஸ்லாம் தெரியும், நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னோடனே, சரின்னு இப்போ தேங்க தான் கூப்பிட்ற, தேங்க இருக்கிற டென்ஷனில் ஏவன்டா அப்படின்ற மாதிரி இவரும் வந்து பார்த்தா ஹோபி அவருக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. போய் கட்டி பிடிச்சிட்டு மச்சான் அப்படின்னொன்னே, மச்சான் இங்கே பாடுறா சித்தி என்னை எப்படி சொல்கிறாங்கன்னு அப்படின்னொன்னே அவங்க தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வாயை அடைக்க பார்க்குறாங்க. ஹோபியும் நீங்கள் சொன்னீங்களோன்னு சொல்லிட்டு இருக்க, பச்சா அதை பேசிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. என்னடா வந்தவெல்லாம் ஒவ்வொருத்தனை இழுத்துட்டு போய் பேசிகிட்டே இருக்காங்க, எவனும் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி சொந்தக்காரங்களும் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே ஹோபியும் அவ்வளோ பிரச்சனை நடக்குதா, இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. ஏன்டா என் வாழ்க்கை நாசமாக போயிட்டுருக்கு, உனக்கு அது சந்தோஷமாக இருக்கா அப்படின்னோடனே, இல்லைடா மச்சான் சும்மா தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எவ்வளோ ஹெல்ப் வேணுமோ அதை நானும் பண்ணுறேன் என்ன அப்படின்னோடனே, மச்சான் எப்படியாவது என்னை இந்த கல்யாணத்துலேருந்து காப்பாற்றிடுற, என்னால் முடியலடா அப்படின்னோடனே, அதான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, பயத்தவே எனக்கு ஏதாவது ரூம் கிடைக்குமா அப்படின்னோடனே, நான் கட்டிலில் படுக்க போகிறேன், நீ கீழே படுக்க போகிற, ரூம்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஓ மை காட் ஷிட் பரவாயில்ல இட்ஸ் ஓகே நான் இருந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே அவரும் போய் அவரோட லக்கேஜ்லாம் வச்சுட்டு அந்த கட் அவுட் அவரும் பார்க்குறாரு. என்ன மனுஷன்டா அவன், 32 பல்ல காட்டி இழிக்கிறான், என்னடா அது அப்படின்னோடனே, பத்தலை கருப்பமாக இருக்கானா, இது கூட பரவாயில்லடா மச்சான், ஏதோ கட் அவுட்டுக்கு சிரிச்சான்னு கூட விட்டுறலாம், எனி டைம் மாமா அத்தைன்னு ஒரு இழிப்பான் பாரு, எனக்கு அப்படியே நாண்டுக்கிட்ட தொங்கிடலாம் போல் இருக்குடா அப்படின்னோடனே ஓபிதா சிரிச்சிட்டு, தேயாங்கு அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுறான். தேயாங்கு கிடைக்கிறத எடுத்து அடிக்க போக செய்யும். ஓபியும் விடு போகிற சிங்கத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசாமல் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டார். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பார்ல, ஸோ அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருப்பார். ஸோ அப்படி இருக்கச்ச அதே மாதிரி ஒவ்வொரு ஆள் வர அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஹோபி, அதுக்கப்புறம் ஜேகே, அப்புறம் தேங்கு 3 பேரும் வந்து அங்கே மொட்டை மாடியில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்ருக்க. ஹோபியும், ஏண்டா மூஞ்சா பார்க்கறதுக்காடா 2 பேரும் இவ்வளோ சீக்கிரமாக பதுங்கி வந்தீங்க, என்னடா பிளானு சொல்லி தொலைங்கடா அப்படின்னோடனே ஜேகேவும், என்ன பிளானு,
வழக்கமாக ஒரு பிளான் தான் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படின்னோடனே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போது கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாப்பிள்ளை பையன் இருக்கால, அதான் அந்த அந்த பாட்டி, அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குளிக்க போவான் அப்படின்னோடனே, நீ சோப்பை எடுத்துகிட்டு போய் முதுகு தைச்சி விடு அப்படிங்கிறாரு தியாகம். ஆடாச்சி அது இல்லைடா அப்படின்னோடனே, அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் குளிக்க போகிறானா, அவன் குளிச்சுட்டு வெளியே வருவான், வெளியே வந்து தானே ஆகணும், பாத்ரூம்குள்ளேயே அவனால் குடியிருக்க முடியுமான்னு சொல்லி கோபி கேட்க, டேய் நீங்கள் 2 பேரும் மனுஷங்களே கிடையாதாடா, கொஞ்சமாவது ஐடியாவை கேட்டு தொலைங்களேன்டா அப்படின்னோடனே, சொல்லு கேட்குறோம் அப்படின்னோடனே, அவன் குளிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், தரையில் எண்ணெயை ஊற்றுறோம் அப்படின்னோடனே, ஆட போடா அப்படின்ற மாதிரி 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஏன்டா என்னடா ஐடியாவுக்கு குறைச்சது அப்படின்னோடனே, ஏன்டா இது முதல் மரியாதை நாட்டாம காலத்து அவ்வளோ பழைய ஐடியாவாச்சுடா, இதை கொண்டு போய் ஏன்டா இப்போ 2K கிட்ஸில் இழுக்கிற, அதுவும் இப்போ ஜென்சி வேறு, எதுக்கடா இழுத்த அப்படின்னோடனே, டேய் அது எந்த காலத்து ஐடியா அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஒர்க் அவுட் ஆகுதுல எல்லா காலத்துலேயும், அதுதான் முக்கியம் அப்படின்னோடனே, பையன் இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரான்ற மாதிரி 2 பேரும் மண்டே ஆட்டிகிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு பெஸ்ட் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னோடனே அவங்களும் திருன்னு முழிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, ஃபர்தராக நம்ம போயிடுவோம் அப்படின்னோடனே, வெரி குட், சரி வாங்க நேராக போய் கிச்சனில் போய் எண்ணெய் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம் அப்படின்னோடனே, சரின்னு இப்போ எல்லோரும் கிளம்புறாங்க. ஸோ இப்போது நேராக அப்படியே அந்த பாத்ரூம் கிட்ட அப்படியே இங்கிட்ட ஒரு இந்த பக்கம் போகிற வழி மாதிரி இருக்கும், அங்கே தான் ஒளிஞ்சிட்டு அப்படியே 3 பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்போ அவன் தான் அப்படியே விசில் ஊதிட்டே அப்படியே இந்த பாத்ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ தேங்கும், அவன் போயிட்டான் அப்படின்னோடனே, போயிட்டு போகிறான்டா, நம்ம என்ன அவனுக்கு முதுகாடாக தேய்ச்சி விட போகிறோம், அவனை வலிக்க விட்டு கீழே விழ வைக்க போகிறான், அவன் போனாதான்டா நம்ம பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க நின்றுட்டுருக்கேன். ஓபியும் எனக்கு ஏதோ வேலைக்கு ஆகிற மாதிரி தோங்கலை, அதுவும் இந்த தேங்க வச்சுட்டு ஒன்றும் நடக்காது அப்படின்னோடனே, தேங்க வாய மூடுறா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இப்போ ஜேகேவும் அப்படியே மெல்லமாக போய் நல்லா ஒரு கிண்ணி அளவுக்கு எண்ணெய் வச்சுருப்பாரு. அதுவும் நல்லா இந்த விளக்கெண்ணெய் இருக்கும்ல, சும்மா சர்ன்னு சலிக்கிக்கிட்டு போகுமே அந்த மாதிரி ஒரு எண்ணெய். ஸோ அவரும் அந்த எண்ணெயை அப்படியே ஊற்றி விட்டுட்டு அப்படி குடுக்குன்னு திருப்பி அதே இடத்துக்கு ஒளிஞ்சிட்டு இருக்க தேங்கும். அவன் 1/2 மணி நேரம் குளிப்பான், அது வரையும் நம்ம இங்கேயே காவ காக்கணுமா அப்படின்னோடனே, பின்ன வேறு எவ்வளோது வரைக்கும் விழுந்து நம்ம தலை உருளுறதுக்கா அப்படின்னோடனே, ஓபியும் தேங்கு நீ இப்படியே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவனுக்கே கழுத்தை நீட்டிட்டு போடான்னு நாங்கள் 2 பேரும் போயிடுவோம் அப்படின்னோடனே, ஜேகேவும் கரெக்டு, நீ அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்த, அவனுக்கே கழுத்தை நீட்டி சாவிடான்னு நாங்கள் 2 பேரும் போயிடுவோம் அப்படின்னோடனே, சரி கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் தொம்முன்னு ஒரு சத்தம், சூப்பர் வலிக்கு விழுந்துட்டான்னு நினைக்கிறேன், பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு கிளவி. தேங்கு ஒரு நிமிஷம் உசுரே இல்லை, ஜேகேலாம் செம்ம சாக்கு. ஹோபி ஐயோ கிளவியை கொல்ல பார்க்குறீங்களேடா அப்படின்ற மாதிரி பார்க்க, அந்த பாட்டி நான் விழுந்தது கூட அதுக்கு ஏதோ எஃபெக்டே தெரியாத மாதிரி எழுந்திரிச்சு நின்றுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கு. அப்போ தான் ஒருத்தர் ஓடி வந்துட்டு, ஏன் பாட்டி வலிக்கு கிழக்கி விழுந்துட்டா, இடுப்பு ஏதாவது சுளுக்கிச்சா, நான் வேணா ரூமுக்கு அழைச்சிட்டு போட்டா அப்படின்னோடனே, யாரா அவன் இத்தனோண்டு என்ன வலிக்கு விட்டதுக்கு, நான் என்ன சாகவா போகிறேன், நான் யாருன்னு தெரியுமா, அந்த காலத்தில் எப்படி உழைச்ச உடம்பு தெரியுமாடா, இரும்பு கட்டடா போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி போயிட்டுருக்கு. ஜேகேவும் பார்த்தியாடா, நல்லா விளக்கெண்ணெயை ஊற்றி கிளவி சொல்லிட்டுன்னு விழுந்துட்டு என்ன பஞ்சடாக்கு பேசிட்டு போகுது அப்படின்னோடனே 2 பேர் ஜேகேவை குறுன்னு பார்க்குறாங்க. ஏன்டா நாளைக்கு போய் சேர போகிற கிளவியை கொல்ல பார்த்ததும் இல்லாமல் பேச்சா பற்றி அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படி முறைச்சி பார்க்க, அப்போ தான் அந்த கிளவியும், யாரா அவன் பாத்ரூம் முன்னாடி எண்ணெயை ஊற்றி வச்சது, முதல்ல இதை க்ளீன் பண்ணுறா அப்படின்னோடனே அவங்களும் அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்து போட்டாங்க. அவன் பாட்டுட்டு இப்போ தான் குளிச்சுட்டு வர, அப்போ தான் அந்த க்ளீன் பண்ணிகிட்ருக்க அவரும், தம்பி பார்த்து போங்க, முன்னாடி எண்ணெய் இருந்துச்சு, நாங்கள் தொடச்சிட்ருக்கோம், இருந்தாலும் லைட்டாக வழுக்கும், நீங்கள் அப்படி போங்க அப்படின்னோடனே அவனும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த எண்ணெயில் சுத்தமாக கால் கூட வைக்காமல் அப்படியே குதிச்சு போயிட்டான். தேங்க்கு தான் அங்கே வெறுப்பு தாங்கலை. ஜேகே வர்ற கோவத்துக்கு கும்மிடுவாங்க போல் 2 பேரும். அப்படி முறைச்சி பார்க்க ஜேகே அவனுக்கு ஆயுசு கத்தின்னு நினைக்கிறேன், நம்ம குலதெய்வம் எதுவும் அவன் பின்னாடி சுற்றுதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவனை அடிக்கடி காப்பாற்று அப்படின்னோடனே, அவனை குலதெய்வம் காப்பாற்றுது, ஆனால் உடனே எங்கள் 2 பேர்கிட்டேருந்து யார் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னொடனே ஜேகே தான், ஆடா பாவிகளா ஐடியா கொடுத்தவனை அடிக்க பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்காரு. அப்போ தான் அவனும், நில்லடா
நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடைக்கிற பூந்தொட்டி இந்த கட்டை அதெல்லாம் எடுத்துகிட்டு 2 பேரும் துரத்திட்டு இருக்காங்க. ஜேகேவும் இங்கே பாருங்கடா இதெல்லாம் நல்லதே இல்லை, விளையாட்டு விபரீதம் ஆகிற போது பேசாமல் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சுற்றி சுற்றி ஓடிட்டு கரெக்டாக அந்த பாத்ரூம் கிட்டேயே வர அங்கே தான் ஜேகே எண்ணெய் ஊற்றுனார்ல அந்த இடம் தொடச்சாலும் வலிக்குதுன்னு சொல்லி சோப்பு தண்ணி எடுத்துகிட்டு வர போயிருப்பாங்க. அதுக்குள்ளே ஜேகே வந்து சொருட்டுன்னு வலிக்க அவருக்கு பாட்டுக்கு பக்கத்துலேயே விழுந்துட்டார். ஆனால் பின்னாடி வந்த தேவங்க அப்படியே வலிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக வலிக்க அப்படியே ஜேகே மேலேயே போய் தொம்முன்னு விழுந்து அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிட்டாங்க. இதை ஹோபி பார்த்துட்டு ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்க தேவங்க தான் அப்படியே வந்து எந்திரிச்சிட்டு அப்படியே ஜேகே பார்த்து ஜேகே என்னடா பண்ண என்ன அப்படின்னோடனே எது நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேட்டால் நீ உத்தமனா ஆயிடுவியோ அப்படின்னோடனே ஏன்டா என் மேலே படுத்து கிஸ் அடித்தது யார் நீ தானே, நானா அவன் மேலே படுத்து கிஸ் அடித்தேன் அப்போனா நீ என்ன கேட்டிருக்கலாம், இப்போ நீ தானடா அடித்த அப்படின்னோடனே ஓபியும் இப்போது யார் அடித்தான்னு பட்டிமன்றம் வைக்கிறதுக்குள்ளே முதல்ல எந்திரிங்க, யாராவது பார்த்தா என்ன நினப்பாங்க அப்படின்னோடனே இப்போ தான் தேங்காய் எடுக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாரு. ஜேகேவும் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு ஓகே ஓகே எல்லா சங்கத்தை கலைங்க நான் அப்புறம் வந்து ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தேங்கும் சே போய் உனே அடா கிஸ் பண்ணணும் அப்படின்னோடனே ஓபி போச்சு தேங்க எப்பட்றா ஃபஸ்ட்டு கிஸ்ஸு சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னோடனே தலை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஹோபியும் என்னடா அது நான் அவ்வளோ ஜாலியாக கேட்குறேன், ஜாலியாக பதில் சொல்லாமல் இப்படி திட்டிட்டு போகிறானே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ தான் இங்கே நான் ஜின்னும் வந்து மற்ற ஃபர்தராக நிறைய வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஜின்னு அவங்களாம் உட்காந்துருக்கா அப்போ தான் வந்து தாலி காட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஜிமின்னு அங்கே உட்காந்துருக்கான். தேங்க இப்போ வந்துட்டு ஜிமின் மேலே கையை போட்டு என்னடா அப்படியே பலன்னு இருக்க, ரூமை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறேன் அப்படின்னோடனே ஆமாண்டா என்னை பார்க்குறதே ரொம்ப அதிசயம், பார்த்துக்கோ இனிமே வருவேனா வரமாட்டானான்னு எனக்கே தெரியாது, அதெல்லாம் கல்யாணம் ஆனால் ரூமுக்குள்ளே தான்டா இருப்பீங்க அப்படின்னோடனே அவரும் டேய் அப்படின்னு சொல்லி முறைக்கிறாரு. எல்லோரும் சிரிக்கிறாங்க, தேவகம் சிரிக்க. அப்போ ஒரு கிழவி தான் நீ மட்டும் என்னடா நீயும் ரூம்குள்ளேயா தான் இருப்ப அப்படின்னு சொல்லணுன்னே மறுபடியும் எல்லோரும் சிரிக்க, ஜிமினும் சிரிக்க. தேவனுக்கு அங்கே வெறுப்பு தாங்கலை, டென்ஷனில் கிளவியை போட்டு தள்ளிடுவார் போல். அந்த கிளவி மட்டும் வந்ததுலேருந்து கிராஸ் டாக்காக விட்டுட்ருக்கு, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தேவனுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்ருக்கு. அப்போ தான் ஜேகேவும் வந்துட்டு எல்லாம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே டேய் தாலிடா பாரேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே வந்து பார்க்குறாரு, அழகாக இருக்கு எல்லாமே அப்படின்னோடனே இது ஜிமின்னு அவனுக்காகவே சூஸ் பண்ணா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல இவங்கேயும் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. ஆமாம் இது ஜிமின் கழுத்துக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ஜிமினுக்கு வெக்கம் தாங்க முடியல, ஒரே ஷையாக இருக்குது. தேங்க தான் டேய் வெக்கப்படாதடா என்னால் பார்க்க முடியல அப்படின்னோடனே நீ ஏன்டா பார்க்குற, நானா நீ பார்க்குறதுக்கா வைக்கப்படுறேன், ஏன் அது பார்க்குறதுக்கு தானே வைக்கப்படுறேன் அப்படின்னோடனே ஐயோ கொலையிறானே இவன் கொலையிறதை கேட்டாலே எனக்கு அப்படியே உள்ளமெல்லாம் குலைஞ்சி போயிடும் போல் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஜேகே ஏதாவது சிரிச்சிட்டு அப்போ இது அப்படின்னோடனே இது தேங்க் அழகாக தான் இருக்கும் அப்படின்னோடனே நாம்ஜூனும் ஜின்னு அப்படி தேங்க பார்க்குறாங்க. தேங்க மூஞ்சி தான் வேற மாதிரி ரியாக்ஷன் போகுது, லைக் ஐயோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போது ஜேகேவும் வந்து அந்த தாலியை பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்த்துட்டு உனக்கு நல்லா இருக்கும் தேங்க அப்படின்னோடனே தேங்க அப்படியே கோபத்தில் கொந்தளிச்சு பார்த்துட்ருக்காரு. அவரும் ஐயோ ரொம்ப கோவப்படுறான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஃபார்மலுக்கு சும்மா சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அவங்கக்கிட்டே அதை கொடுத்துட்றாரு. ஸோ அப்படி தான் இருக்காச்சா. அப்போ தான் மறுபடியும் இவங்க பிளான் போடுறேன்னு உட்கார தேங்க இங்கே பாரு இந்த எண்ணெயை ஊற்றி வலிக்கி விட்றேன், அப்புறம் கிளவியை கொல்ல பார்க்குற ஐடியாலாம் வேணாம், ஏதாவது நல்ல ஐடியாவாக கொடு அப்படின்னோடனே இங்கே பாருடா உலகத்துலேயே 2 ஐடியா தான் இருந்துச்சு, அதில் ஒரு ஐடியா ஃப்ளாப் ஆயிடுச்சு, ஆனால் இந்த ஐடியா பெஸ்ட்டாக இருக்கும்டா அப்படின்னோடனே சரி சொல்லி தொலை என்னது அப்படின்னோடனே வேறு என்ன இந்த படிக்கட்டுலேருந்து அந்த காலத்தில் கர்ப்பிணி பொண்ணெல்லாம் உருட்டி விடுவாங்க பார்த்துருக்கியா, அப்படியே தடுக்கு மொட்டை படியிலே அடிச்சு அப்படியே வந்து விழுந்து வயிற்றுக்கு அப்படியே காலில் அப்படியே ரத்தம்லாம் சொட்டி அப்படின்னோடனே நீ ஏன்டா அந்த காலத்து படத்துக்கெலாம் போகிற, இந்த கதைக்கு வாடா அப்படின்னோடனே அப்படி விழுந்தா அது கர்ப்பிணி பெண், அவங்களுக்கு ஏதோ அடிப்படுத்து விதை விட்டுக்கலாம். இவனை நானும் எண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 40 படி இருக்கும். இவனை உருட்டி விட்றோம், காலை கை ஏதாவது கண்டிப்பாக உடையும், கால் கை உடையலைனாலும் முகரையாவது போயிடும், எப்படியாவது எதையாவது ஒன்று பேத்து விட்றேன் அவசகுணம்னு சொல்லி கல்யாணத்தை முடிக்கிறோம் அப்படின்னோடனே சரி
எப்படி தள்ளி விட போகிறோம் அப்படின்னு அதுக்கு தான் ஐடியா ஒரு சூப்பர் பிளான் வச்சுருக்கேன். நம்ம எல்லோரும் கண்ணாமூச்சி விளையாட போகிறோம் அப்படின்னோடனே கண்ணாமூச்சியா இவனை பார்த்தா என்ன சர்ன்னு சறுக்கி விட்டு அதில் உழுகுற மாதிரி தெரியுதா? அதெல்லாம் இவன் நடக்கிறதே அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் ஆகாது. ஆமாம் நடந்துட்டுருக்கான். இவன் எங்கடா சர்ன்னு சறுக்கி விட்டு வந்து இங்கே உள்ள போகிறான் அப்படின்னோடனே அதெல்லாம் இல்லைடா. கண்ணாமூச்சின்னா இந்த கண்ணை போத்திட்டு அப்படியே போய் தேடுறதுலாம் இல்லை, கண்ணை கட்டி விடுறது. கண்ணை கட்டி விட்றோம், ஒன்று அவனே உழுகணும், இல்லை கொக்காமக்கா அவனை நானே தள்ளி விட்டு உழுக வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். சரின்னு இவங்களும் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ குட்டீஸ்லாம் கூப்பிட்டு கண்ணாமூச்சி விளாட்லாமான்னொடனே அவங்களுக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. விளாட்லான்னு சொல்லோடனே எல்லோரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கச்ச ஜேகேவும் வந்து இங்கே குட்டீஸ்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம மாப்பிள்ளையை வந்து ப்ராங்க் பண்ணலாம், நம்ம மாப்பிள்ளையை வந்து இந்த மாடியிலேருந்து தள்ளி விடலாம், அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம் தள்ளி விட்டான்னு சொல்லிகிட்ருக்கா. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து அங்கே அவனும் அவங்க அம்மா கிட்ட உட்காந்துட்டு இழுத்து பேசிகிட்டு இருக்கா. தேவாங்கும் அவனை சிரிக்க வேணான்னு சொல்கிறான். அசிங்கமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அவனுக்கே தெரியல அதாவது அவனுக்கு அசிங்கமாக இருக்குன்னு. ஆனால் நீ நினைக்கிற பற்றியா, ஐ ப்ரௌட் ஆஃப் யூட மச்சாச்சி, பார்க்க முடியல அவனை பேசாமல் இருக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அப்போ தான் ஜேகேவும் மாப்பிள்ளை வாங்க நம்ம கண்ணாமூச்சி விளாட்லாம் அப்படின்னோடனே அங்கே பக்கத்தில் இந்த பண்ணையார் பையனோட அம்மா தான், என்ன விளையாட்டு இந்த நேரத்தில், ஏன் தேவாங்க நீயும் போய் விளாட போறியா என்ன? நம்ம குடும்பத்துக்கு அப்படி விளாட்றதெல்லாம் செட் ஆகாதுப்பா, நம்மளாம் அப்படிலாம் விளாடலாம் மாட்டோம் அப்படின்னோடனே தேவாங்க அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா உன் குடும்பத்தில் என்ன நடந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்துட்ருக்கேன். ஜேகேவும் அட வாங்க மாப்பிள்ள சும்மா அப்படின்னு சொல்லவும் இழுக்க எல்லா குட்டீஸும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அவனும் சரிம்மா ஒரே ஒரு ஆட்டம் தானே, நான் போய் விளாண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு சரின்னு யார் கேட்சர் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள நீங்களே கேட்சர் ஆடுங்க அப்படின்னோடனே எது நானா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் மாப்பிள்ள நீங்கள் தேங்க கட்டி பிடிக்க எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல தேங்கு டேய் இந்த கருத்தை பண்ணிக்கிட்டு என்னை ஏன்டா மாட்டி விட்ற அப்படின்னோடனே டேய் அப்புறம் சும்மா நீங்கள் கண்ணை கட்டுங்க, நாங்கள் உங்களை தள்ளி விடணும்னு சொன்னால் அவன் கண்ணை கட்டுவானா? இப்படிலாம் சொன்னால் தான் அவன் கண்ணை கட்டுவான், அதுக்கு தான் சொன்னேன் மூடிட்டுறா அப்படின்னோடனே சரின்னு தேங்கும் விட்டுட்டாரு. ஸோ இப்போ ஜேகே தான் அப்படியே அந்த பையனோட கண்ணை கட்டி விட்றாரு. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே தேடிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்து அந்த தொட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல தேங்க தான் அவன் கிட்ட கூட போகல. அவன் கிட்ட வந்தாலே அலறிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்னை காப்பாற்றுங்க இவன்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ஜேகேவும் விளையாடலாம் போதும் இப்போ சம்பவத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே தேங்க வந்து அந்த படிக்கட்டுக்கிட்ட போய் அவனை கூப்பிடு அப்படின்னோடனே சரின்னு தேங்க அப்படியே அந்த படிக்கட்டில் ஒரு 2 ஸ்டெப்பு இறங்கி நின்றுட்டு அவனை இங்கே வான்னு கூப்பிடு. அவனும் தேங்க இருக்கிற நேரத்துக்கு போகிறான். அண்ணன் நான் எப்படியாவது பிடிச்சிருவேன் பாரு, அப்படியே கட்டி பிடிச்சிருவேன் பாரு அப்படின்னோடனே தேங்கும் வாடி இன்றைக்கி உன் பல்ல நான் பேக்கலை அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ வந்து அப்படியே அவனும் கிட்ட வரேன். ஸோ அப்படியே வந்து அவனை தள்ளி விடலான்னு பார்க்க ஜேகே தான் அப்போ அவனுக்கு முன்னாடி நின்றுட்டு அப்படியே தள்ளி விடலான்னு பார்க்குறான். அப்போ வந்து நான் 1 2 3 சொல்கிறேன் தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கக்கிட்ட சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ அது அவங்களும் தள்ளலான்னு பார்த்தா அந்த பண்ணையார் பையன் தான் கரெக்டாக ஒரு ஜான் விலகிற ஜேகே நடுவில் வந்துடுறான். பசங்களும் தெரியாமல் ஜேகேவை பிடிச்சி தள்ளி விட்டுற அவன் தான் 40 படியில் அங்கே பிரதிஷ்டம் மாதிரி உருண்டுட்ருக்கான். தேங்கம் பார்த்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்க சவுண்டு கேட்டு பண்ணையார் பையனும் அப்படியே கண்ணில் இருக்கிறது விலைக்கு பார்த்தா படிக்கட்டு படிக்கட்டுக்கிட்டலாம் என்ன கண்ணை கட்டிட்டு விளாண்டுட்டு கீழே விழுந்தா என்ன ஆகுறதுன்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்தா தான் தெரியுது ஜேகே. ஐயோ அம்மா என் குறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் முன்னிட்டு இருக்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் டக்குன்னு ஓடி வந்துட்டு என்னடா இது, என்ன படி இருக்கிறது கூட பார்த்து விளாட மாட்டியா நீ அப்படின்னோடனே ஐயோ மாமா கீழே விழுந்துட்டாரு, இந்த மாமா ப்ராங்க் பண்ணுறேன்னு அந்த மாமா விழுந்துட்டாருன்னு சொல்லி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க. ஜேகேவும் அடைச்சி வாய மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்களும் என்ன ஜேகே இப்படியா வந்து விளையாடுறது, பார்த்து விளையாடுறது கிடையாதா அப்படின்னோடனே அந்த மாப்பிள்ளை பையனும் நல்ல வேலை நான் நேரம் விழுந்திருப்பேன், நான் விழுந்து கையை காலை உடச்சிக்கிட்டேன்னா தேங்கு எப்படி நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிட்டுருக்கு. தேங்கு மவனை என் கழுத்தில் தாலி கட்டுற நினப்பிலையே தான் நீ இருக்கியோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே ஜேகே தான் அப்படியே பெட்டில் படுத்துட்டு அப்படியே அந்த குறுக்குக்கு தான் வந்து ஒரு ஹாட் பேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சிட்ருக்கான். ஐயோ இவங்களுக்கு வச்சு எனக்கு
இவங்களுக்கு பிளான் பண்ணி என் குறுக்கு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்க தேங்கும் வந்து அப்படியே அந்த இது பேக்கை தான் பிடிச்சி போட்டு அழுத்துறான் ஜேகே. ஐயோ டேய் கொன்னோட வேண்டாம் உன்னை, அவன் வலி அவனுக்கு தான்டா தெரியும், என்னடா விளாட்டு உனக்கு இதில் அப்படின்னோடனே வலிக்கும், எல்லாம் வலிக்கும் உனக்கு, ஏன்டா என் வாழ்க்கை அங்கே ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு, உனக்கு குறுக்கு வலிக்குது, நீ படித்திருக்கியே, இப்போ நான் எப்படா என்னோடய வேலையை முடிக்கிறது அப்படின்னோடனே அவரும் டேய் படுத்தாதாடா, எப்பட்றா நான் என்னால் இப்போ நடக்க முடியும் அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவன் கூட கல்யாணம் நடந்துச்சு மவனே அப்படின்னு சொல்லவும் சரி இரு 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 கொந்தளிக்காத உடனே ஏதாவது பண்ணுறேன் கண்டிப்பாக நாளைக்கு. இங்கே பாரு ஜேகே, நாளைக்குன்னு இழுக்காத, நாளைக்கு ஒரு நாள் தான்டா இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் எனக்கு கல்யாணம், என்னடா நினச்சிட்ருக்க அப்படின்னோடனே டேய் கண்டிப்பாக சொல்கிறேன், நாளைக்கு கல்யாணம் நடக்காது, நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், பேசாமல் போய் படி, என்னால் குறுக்கு வலி தாங்க முடியலடா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்டா, அப்போ தான் என்னால் ஏதாவது பண்ண முடியும், ப்ளீஸ் கிளம்புங்கடா அப்படின்னோடனே ஹோபியும் ரொம்ப வலிக்குதான்னு சொல்லி ஐயோ என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அங்கே அப்படியே வலியில் கத்துறாரு. ஹோபியும் கொஞ்சம் அடி பலத்தமாக விழுந்துருச்சு போல். இதான் இன்னா செய்தாரே ஒருத்தர், அவர் நான் நன்னியும் செய்து விரல்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னார் செய்தாரே ஏதாவது தப்பாக நினச்சா உடனே அவரை வச்சு செஞ்சு விடுன்னு கர்மா சொல்லுது போல் அப்படின்னொன்னே நீ மூடுறியா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு அவரும். ரைட்டு சரி தேங்கு நம்ம போவோம் வா அப்படின்னோடனே தேங்கும் ஜேகே பார்த்து உன்னை நான் நம்பி போகிறேன், தயவு செஞ்சு எப்படியாவது என்னை இந்த கல்யாணத்துலேருந்து காப்பாற்றிரு ஜேகே, உன்னை நான் எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும் பத்தாது, ஆனால் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துலேருந்து என்னை காப்பாற்றிரு அப்படின்னொடனே ஜேகேவும் அதெல்லாம் நடக்காது, நீ போய்ட்டு வா பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அமுச்சு வச்சிடுறாரு. சரி ஓகேடா, இதோட நான் இந்த பாட்டை என் பண்ணிக்கிறேன். லைக் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போகிறோம்னு நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 இதில் நம்ம முடிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் நாங்கள் எத்தனை பாட்டு வேணால் பார்க்குறோன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேடா, இட்ஸ் ஓகே, பாய், ஹோப் யூ